இன்றைக்கு 39 நாடாளுமன்றங்கள் திமுக கூட்டணி கட்சி சேர்ந்தவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இருக்கின்றார்கள். தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டீங்க. செஞ்சாங்களா? நாடாளுமன்றத்தில் பெஞ்ச தேய்ச்சிட்டு இருக்காங்க. ஒரு நாளாவது இந்த நீட் தேர்வுக்கு விலக்கு அளிப்பதற்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து இந்த நாடாளுமன்றத்தை ஒத்தி வைத்த வரலாறை இவர்கள் செய்தார்களா? இல்ல. ஆக தேர்தல் நேரத்தில் வீரவசனம் பேசுவாங்க, மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு பிறகு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை காட்டிலே பறக்க விட்டுவார்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு கட்சி தான் திமுக கட்சி. இன்றைக்கு மாநில சுயாட்சி எப்பொழுது பார்த்தாலும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்மையிலே நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே வீரவசனம் பேசினார். மாநிலத்திற்கு சுயாட்சி தேவைதான் இல்லைங்களே. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலே 15 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் மத்தியில இடம்பெற்றிருந்தீங்க. அப்பொழுது ஏன் மாநில சுயாட்சி பற்றி உங்களுக்கு ஞாபகம் வரவில்லையா? இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் திரு வாஜ்பாய் பிரதமராக இருக்கின்ற காலகட்டத்தில் அந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தாங்க திமுக. திரு மன்மோகன் சிங் அவர்கள் நாட்டுடைய பிரதமராக இருக்கின்ற பொழுது அந்த மத்தியிலே அரசாங்கத்திலே திமுக இடம்பெற்றிருந்தது. ஐக்கிய குஜரால் அவர்கள் நாட்டுடைய பிரதமராக இருக்கின்ற பொழுது அந்த மத்திய அமைச்சரவையிலே திமுக இடம்பெற்றிருந்தது. மரியாதைக்குரிய திரு தேவகவுடா அவர்கள் பாரத பிரதமராக இருந்த பொழுது அந்த அமைச்சரவையிலே திராவிட முன்னேற்ற கழகம் இடம்பெற்றிருந்தது. ஆக 4 பிரதமர் நாட்டை ஆண்டபோது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அந்த மத்தியிலே அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தீங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது மக்கள் சுயாட்சி, இன்றைக்கு மாநில சுயாட்சி பற்றி கவலைப்படாத கட்சி திமுக கட்சி. எப்படிலாம் மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க. தேர்தல் வந்தா மாநில சுயாட்சி எடுத்துக்குவாங்க, தேர்தல் முடிஞ்சா அப்படியே விட்டுருவாங்க. மத்தியிலே அதிகாரம் தான் அவளுக்கு கண்ணுக்கு பட்டது. இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி மாநில சுயாட்சி பற்றி கவலைப்படாத, அப்படி மாநில சுயாட்சி கிடைக்க வேண்டும் என்று இந்த திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையிலே எண்ணி இருந்தால் மத்தியிலே ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற பொழுதே அவர்கள் அதை பெற்றுக்கலாம். ஆனால் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாத கட்சி திமுக கட்சி. தேர்தல் வருகின்ற பொழுது இதை மையமாக வைத்து தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்காக இன்றைக்கு சட்டமன்றத்திலே மாநில சுயாட்சி பற்றி திரு ஸ்டாலின் அவர்கள் வாய்கிலிய பேசியிருக்கின்றார். இது நாட்டு மக்களுக்கு எடுபடாது என்பதை ஸ்டாலின் உணர வேண்டும். இன்றைக்கு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட அன்றாட வேலைக்கு சென்றால் தான் அவர் வீட்டிலே அடுப்பு எரியும் என்று அடித்தட்டிலே வாழுகின்ற மக்கள் இந்த உணவுப் பொருள் விலையேற்றலால் எவ்வளவு பாதிக்கப்படும் என்பது சிந்தித்து பார்த்தீர்களா? இதுக்கெல்லாம் சிந்திக்கிறதுக்கு நேரமே இல்ல. தினந்தோறும் போட்டோ ஷூட், தினந்தோறும் அறிவிப்பு, தினந்தோறும் பேரு பத்திரிகையில் ஊடகத்தில் வரும். இப்படியே 5 ஆண்டு காலத்தை ஓட்டிய ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் தான். எத்தனை பேர் வச்சிருக்கார்? யாருக்காவது அவர் வச்ச பேர் ஞாபகம் இருக்குதா? பேர் வைப்பதிலே வல்லவர் இன்றைய முதலமைச்சர். அந்த பேர் வைப்பதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும் திரு ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா இருக்கு. அவ்வளவு பேர் ஒவ்வொரு திட்டத்துக்கும் ஒரு அறிவிப்பார், ஒரு பேர் வைப்பார், அதோட முடிஞ்சு போச்சு.